ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தை கிச்சன் சேனல். நான் உங்கள் வினோஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சோம்பு கீரை பொரியல். இது வடக்கீரைன்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குயிக் அண்ட் ஈஸியாக வாங்க எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு, தட்டின பூண்டு சேர்த்துருக்கேன். உரிச்ச பூண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாமே நல்லா வதக்கலாம். இந்த சோம்பு கீரை வடக்கீரைன்னு கூட சொல்லுவாங்க. கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு வடியில் போட்டு வடை சுடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். போண்டா கூட செய்வாங்க. இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கீரையில் பெனிஃபிட் நிறைய இருக்குது. சுகர் பேஷண்ட்க்கெல்லாம் இந்த சோம்பு கீரை ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சோம்பு கீரையை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். எந்த கீரையாக இருந்தாலுமே கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கீரை போடுறப்ப கொஞ்சம் அதிகமாக தெரியும். கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால் உப்பு ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுட்டு வதக்கி கொடுங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நீங்கள் ஃப்ளேமை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ணினாலே நல்லா வெந்துடும். சூடான சாதத்தோட இல்லை பருப்பு சாம்பார், ரசம், சைடு டிஷ்ஷை நீங்கள் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கீரை இப்படி வதக்கிட்டு நம்ம எடுத்துடலாம். இல்லைனாக்கா நீங்கள் முட்டை பிடிக்கும்னா நீங்கள் லாஸ்ட்டில் முட்டை உடைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. லாஸ்ட்டில் நான் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஆப்ஷனல் தான். இப்போ தேங்காய் திருவல் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லாவே கலந்துட்டு நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம சோம்பு கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி கீரை சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இதில் ரைஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் என்னோட சேனலை மிஸ் பண்ணாமையே பார்க்கலாம். இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.